So welcome to 10 days editorial analysis. இது வந்து போரிங்கா அந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த 10 day free crash course யூடியூப்ல கொண்டு வரதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு அப்கமிங் இயர்ல நிறைய பேர் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. பட் எனக்கு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து சொல்றப்ப எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் பார்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்கமிங்ல நீங்க செலக்ட் ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் உங்களோட ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கணும். ஸோ அதற்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் என் சைட்ல இருந்து போட போறேன். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 days, இந்த 10 daysல ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் பேசேஜ், எனி எடிட்டோரியல் ப்ரீவியஸ் எடிட்டோரியல்ஸ்ல இருந்து தான் நான் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொண்டு வருவேன். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் அண்ட் கிராமர் பேஸ்ட் கொஸ்டின், சென்டென்ஸ் கனெக்டர்ஸ், பாராஜம்பிள், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு இதுல அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் மினிமம் ஒரு எடிட்டோரியல் செஷன் வந்து 20 minutes தான் இருக்கும். ஸோ எனக்காக கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் 20 minutes, just for 20 minutes உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்ல ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ என்ன மாதிரி எக்ஸாமா இருக்கட்டும் சரி, how might be the question paper difficult-ஆ இருக்கட்டும், ஈஸியா இருக்கட்டும், பட் இங்கிலீஷ் should be a scoring part. அதுக்கான வேலையை தான் நம்ம இப்பல இருந்து பார்க்க போறோம். சோ இந்த 10 daysல இன்னைக்கு நீங்க ஒரு செக்ஷுவல் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் மார்க் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் 10 days உங்களோட இங்கிலீஷ் மார்க் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா பர்சனலா அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ இதுலயோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க, சரியா? So let's get started without wasting any time. So இந்த editorial passage வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பத்தின passage. அதாவது நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால, ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால எப்படி நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இப்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பத்தின ஒரு passage. ஓகே, நல்ல எக்ஸைட்டிங்கா இருக்கக்கூடிய passage தான். So first, எனி passage நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்குமே நம்ம பார்க்க தான் போறோம். ஒரு பேசேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கிளாஸா இருக்கலாம், இல்ல வந்து இந்த பேசேஜ் எடுத்துக்கோங்களே. இந்த பேசேஜ்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸும் இருக்கும், கிளாஸும் இருக்கும். ஃப்ரேஸ்னா என்னன்னா, அது நம்மளுக்கு படிக்கிறப்ப சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. சப்ஜெக்ட்னா என்னது, யார பத்தி எதை பத்தி ஒரு சென்டென்ஸ்ல பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட், அவங்க என்ன செயலை செய்யறாங்க அப்படின்றது வேர்ப். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் இருக்காது. இல்லாம அது ஒரு கிளாஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். கிளாஸ்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும், அதை படிக்கிறப்ப கம்ப்ளீட் மீனிங் தரும். சோ அதுதான் கிளாஸ். சோ இந்த ஃப்ரேஸ் கம்ப்ளீட் மீனிங் தராம இந்த கிளாஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, நான் கேட்க நீங்க ஆன்சர்ஸ் போடணும், சரியா? அப்பதான் செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் நீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது. ஒன்லி காமெண்ட்ஸ், த்ரூ காமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால என்கேஜ் பண்ணிக்க முடியும், கரெக்டா? இப்ப இந்த பேசேஜ்ல எது கிளாஸ் அண்ட் எது ஃப்ரேஸ்ன்றதை நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து அத லைவ்ல ப்ரீமியர்ல பார்த்தாலும் சரி, இல்ல ஜென்ரலா வந்து ஆஃப்டர் த லைவ் நீங்க பார்த்தாலும் சரி, கேட்கறது எல்லாத்தையும் நீங்க காமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செஷன். ஓகே, சோ இப்ப இதுல ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது? இப்ப அக்கா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃப்ரேஸ்னா கம்ப்ளீட் மீனிங் தராதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது எது மீனிங் தரல, எது மீனிங் தருது? இப்ப இங்க பாருங்களே, ஒரு கம்மா இருக்கு, ஓகேவா? அப்ப இந்த கமாக்கு அப்புறமா பாருங்க, கமாக்கு முன்னாடி பாருங்க, இங்க the Supreme Court of India has once again staked out for the right of citizens to health. Right of citizens to health. Staked out அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சப்போர்ட் பண்றது, ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றது அப்படின்ற மீனிங். ஓகே, ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட் பண்றது அப்படின்ற மீனிங். ஸ்ட்ராங்லி சப்போர்ட், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வாய்ஸ் அவுட் பண்றது, அதற்காக நிக்கிறது அப்படின்ற மீனிங். ஓகேவா? அப்ப இங்க தெளிவா பாருங்களே, ஒன் செகண்ட், இதாயிடுச்சு ஸ்கிரீனு, கொஞ்சம் மேல வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டா இருக்கா? சரி, என்ன கேட்டேன் உங்ககிட்ட, எது வந்து ஃப்ரேஸ் கிளாஸ்ன்னு கேட்டேன். இப்ப பாருங்களே, இங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சப்ஜெக்ட், சுப்ரீம் கோர்ட் சப்ஜெக்ட் இருக்கா, என்ன செயல் பண்ணுது, ஹேஸ் ஸ்டேக்ட் அவுட், ஹேஸ் வாய்ஸ்ட் அவுட், ஹேஸ் ஸ்டுட் ஃபர்ம்லி. ஓகே,
has taken a stand. இதற்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அப்ப சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு. ஓகே, அப்ப இது கம்ப்ளீட் மீனிங் தருதா? எஸ். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து திரும்பவும், அப்ப இது சப்ஜெக்ட், இது verb, has taken outன்றது verb, helping verb, main verb. இந்த verb குறிக்கக்கூடிய adverb இது இருக்கு. once again, திரும்பவும் அப்படின்றது இந்த verb குறிக்குது. verb குறிச்சா அது adverb. அடுத்து for, of, in, at, இது எல்லாமே என்னது? preposition. preposition இருந்தாலே அது பக்கத்துல என்ன இருக்கணும்? நவுனோ ப்ரொனவுனோ என்னவா இருக்கலாம்? அது ப்ரொபோசிஷனுக்கான ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? ப்ரொபோசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். அப்ப இங்க the right ப்ரொபோசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொபோசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் சிட்டிசன்ஸ்ன்றது நவுன். திருப்பி அடுத்தது டு ப்ரொபோசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஹெல்த் நவுன். சரியா? அப்ப இது நம்மளுக்கு கம்ப்ளீட் மீனிங் தருது. இது ஒரு கிளாஸா இருக்கு. அண்ட் இந்த கிளாஸ டிபெண்ட் பண்ணிதான் இந்த ஃப்ரேஸ் வருது. ஏன் இத ஃப்ரேஸ்ன்னு சொல்றேன்? இத தனியா படிச்சு பாருங்க, மீனிங் தருதா? இல்ல. in a further installmentனா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட். லோன்லாம் இன்ஸ்டால்மெண்டா கட்டுறோம். அப்ப அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் of its continuing engagement, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை தான் குறிக்குது. இட்ஸ்ன்றது அதனுடைய ஓகே, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ப்ரொனவுனா இருக்கு. சோ of its continuing engagement, அதாவது கண்டினியூ ஆயிக்கொண்டு இருக்கக்கூடிய தொடர்பு. என்கேஜ்மெண்ட் எதனோடு இருக்கக்கூடிய தொடர்பு? with regulating processed food products. ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது லேஸ், குக்கரே, சிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஒழுங்குபடுத்தணும், நான் ஒரு கரெக்டான ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்லன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அந்த ப்ராசஸ்ல தான் என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? ஒன்ஸ் அகெயின் வாய்ஸ் அவுட் பண்றாங்க, நம்மளுடைய சிட்டிசன்ஸோடைய ஹெல்த்த கருத்தில் கொண்டு. ரைட்? தட்ஸ் தி கேஸ். புரிஞ்சுச்சா? அப்ப இன்னன்றது இங்க ப்ரொபோசிஷனா இருக்கு. இங்க ப்ரொபோசிஷன் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொபோசிஷனுக்கான ஃப்ரேஸ், கம்ப்ளீட் ஃப்ரேஸ். ஏன்னா இது ஏன் ஃப்ரேஸ்ன்னு சொல்றேன்? இது கம்ப்ளீட் மீனிங் தரல, கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரைட்? சோ ஒரு பேசேஜ் முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்டேக்ட் அவுட்ன்ற மீனிங் மட்டும் பார்த்தோம். ஸ்டாண்டிங் ஃபர்ம்லி ஃபார் சம்திங் அப்படின்ற மீனிங். ரைட்? ஸ்டேக்ட் அவுட்னா அடுத்தது பாருங்க, in a recent judgment. ஓகே, இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட்ல பெஞ்ச். ஓகே, பெஞ்ச் அப்படின்னா அந்த ஜட்ஜோட ஒரு 2 பேர் கொண்ட பெஞ்ச், 3 பேர் கொண்ட பெஞ்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? பெஞ்ச் டைரக்டட் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI அவங்க இருக்காங்களே, அவங்க தான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றவங்க. கரெக்டா இந்த ஃபுட் வந்து என்ன கரெக்டா வந்து இந்த நார்ம்ஸ்குள்ள இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் செக் பண்றவங்க. கரெக்டா அவங்களுக்கு டைரக்ட் பண்ணிருக்கு, நீங்க இதை பண்ணணும்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் டு கன்சிடர் இன்ட்ரடியூசிங். ஓகே, இங்க இப்ப தெளிவா பாருங்க. in a recent judgment, இது ஒரு phrase. ஏன்னா இது கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. bench சப்ஜெக்ட், டைரக்டட்ன்றது மெயின் verb. யாரு டைரக்ட் பண்ணது? FSSAI டைரக்ட் பண்ணது. இது ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்க டு கன்சிடர். அப்ப எப்போலாம் இந்த மெயின் verb வருதோ, சப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிற மெயின் verb ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரும், அது டைரக்டா சப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகாது. ஏன்னா டைரக்ட் சப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற வெர்ப் பெஞ்ச் சப்ஜெக்ட், பெஞ்ச் என்ன பண்ணுது? டைரக்ட் பண்ணுது. ஓகே, நீ இதை பண்ணுன்னு சொல்லுது, ஆர்டர் போடுது ஃபுட் FSSAI. அப்ப இது டைரக்ட் வெர்ப். சோ அத மெயின் வெர்ப் ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு வெர்ப் இருக்கு இல்லையா, அத என்ன சொல்லுவோம்? நான் ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவோம். அந்த நான் ஃபைனைட் வெர்ப் 2 விதமா இருக்கும். 2 பிளஸ் இன்ஃபினிட்டிவா இருக்கும், இல்லனா ஜெரண்டா இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கு? 2 பிளஸ் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா ஜஸ்ட் அந்த வேர்ப் வந்து பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிலாம் நம்மளால அதை இது பண்ண முடியாது, ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஜெனரல் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பா இருக்கும். அதான் இன்ஃபினிட்டிவ், 2 பிளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, டு கன்சிடர் வாட்? ஓகே, எதை கன்சிடர் பண்ண சொல்லுது?
introducing mandatory front of package warning labels on packaged food products. ஓகே, அதாவது என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து தப்பு, இதெல்லாம் யூஸ் அதாவது தப்புன்றது கிடையாது. இதுல வந்து ஹை இருக்கு, சுகர் இருக்கு, கேலரி இருக்கு அப்படின்றத கொஞ்சோண்டா கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையே இல்லாம ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் வார்னிங், பேக்கேஜோட ஃப்ரண்ட்லயே வார்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹை இன் சுகரா இருக்கு, சால்ட் இல்ல சேச்சுரேட்டட் ஃபேட், இது ஹையா இருக்கு இல்லன்ற வார்னிங் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ்ல இருக்கணும். இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ல வந்து கெடுதலானது, பேட் கொலஸ்ட்ரால காஸ் பண்றது, அது முக்கியமா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுன்னா கெட்டி ஆயிடும். இப்போ இந்த பட்டர் இந்த மாதிரி சொல்லலாம், டால்டா, முக்கியமா வந்து அனிமல் பேஸ்டு ஃபேட் எல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். சோ இதே இது பிளான்ட் பேஸ்டு ஃபேட் இருக்கு இல்லையா, சன்ஃபிளவர் ஆயில், அப்புறம் வந்து கிரவுண்ட் நட் ஆயில், இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு இருக்கிறதெல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது குட் கொலஸ்ட்ராலுக்கு நம்ம நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து கெடுதல். அப்ப கெடுதலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ்ல வார்னிங் வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதுல ஜஸ்டிசஸ் எந்தெந்த ஜட்ஜஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஜேபி பர்திவாலா அண்ட் கேவி விஸ்வநாதன் டைரக்டட், ஓகே, என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா, the FSSAI to file, ஓகே, நீங்க ஃபைல் பண்ணணும். என்ன ஃபைல் பண்ணணும்? இப்ப அதே மாதிரி தான் வருது பாருங்களே. இப்ப இங்கதான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க. அப்ப இவங்க என்னது, verb, டைரக்டட்ன்றது verb, இது ஆப்ஜெக்ட், அப்புறம் திருப்பி இது என்னது, எஸ், இது மெயின் verb, அதனால ஃபைனைட் verb, இது நான் ஃபைனைட் verb. டு ஃபைல், நீங்க என்ன ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரெஸ்பான்ஸ், இந்த இட்ஸ் எதை குறிக்குது, இந்த FSSAI குறிக்குது. உங்களுடைய ரெஸ்பான்ஸை ஃபைல் பண்ணுங்க டு த ப்ரப்போசல் வித்தின் 4 weeks. அதாவது நாங்க சொன்ன ப்ரப்போசலுக்கு, நாங்க ஒரு பிளான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் வார்னிங் வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரப்போசலுக்கான உங்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்க ஃபைல் பண்ணணும் வித்தின் 4 weeks. வித்தின்ற ப்ரப்போசிஷன் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி லிமிட்டை குறிக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் சப்மிட் வித்தின் 2 days, யூ ஷுட் ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் வித்தின் 2 weeks. இந்த மாதிரி ஒரு இதற்குள்ள, இந்த லிமிட்டுக்குள்ள முடிக்கணும்ன்றதுக்கு நீங்க வித்தின் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூ ஷுட் ஸ்டே வித்தின் யுவர் லிமிட்ஸ், உன்னுடைய லிமிட்ஸ்க்குள்ள நீ இருக்கணும். ரைட், காட் இட்? எஸ். Moving on to the next passage. Adequate evidence available to associate. Adequate அப்படின்னா என்னது, போதுமான அளவு அப்படின்றது. சோ இதுக்கான synonyms எல்லாம் நம்ம என்னென்ன சொல்லலாம்? ample, enough or more than enough, like ample சொல்லலாம். வேற sufficient, ஓகே, போதுமான அளவு, sufficient. Antonyms எல்லாம் என்னென்ன சொல்லலாம்? scarce, meager, பற்றாக்குறை, டெஃபிஷியன்ட், இதெல்லாமே பற்றாக்குறை அப்படின்ற மீனிங். சோ ஒரு வேர்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான சினோனிம் என்னவா இருக்கலாம், ஆன்டோனிம் என்னவா இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. so that you can relate many vocabularies. so there is adequate evidence, ஓகே, ஆதாரம் இருக்கு. available, ஓகே, எதுக்கு அவைலபிளா இருக்கு? to associate these, எப்போலாம் associate வருதோ, it goes with the preposition with, associate with, associate for, associate to, associate எதுவுமே போகாது. associate வந்து it goes with the preposition with, okay. available to associate these sugar, salt, saturated fat, additives னா ஆட் பண்ணி இருக்கக்கூடிய, அதாவது என்னென்னலாம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு இல்லையா. சோ இந்த சுகர், ஃபேட், சால்ட் இதெல்லாம் வந்து அடிட்டிவ்ஸா இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்குள்ள ஆட் ஆயிருக்கு. ஓகே, சோ தோஸ் ஆர் கால்ட் additives in processed foods with. சோ இதெல்லாம் எதுக்கு அசோசியேட் ஆகுது? அசோசியேட்ஸ் வித் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். சோ இதெல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் காஸ் பண்ணுது, அதாவது அது கூட அசோசியேட் ஆயிருக்கு இந்த சால்ட், சுகர், இதெல்லாமே. இன்க்ளூடிங், ஒரு கமா போட்டுட்டு இன்க்ளூடிங், இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கூட வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, லைக் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்குள்ள டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், cardiovascular diseases, heart related diseases, all of which are
inching their way up. This is a phrase. Inching their way up அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா. இன்ச்னா நம்மளுக்கு தெரியும், அளக்குறதுக்கு இன்ச்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டிமீட்டர் இன்ச் அப்படின்ட்டு. இன்ச்சிங் அப்படின்னா இன்ச்சிங் their way upனா ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இன்ச்சிங் their way up to epidemic proportions in India. சூப்பர். எபிடமிக். இப்ப எபிடமிக் அப்படின்னா என்ன, பேண்டமிக் அப்படின்னா என்ன? எபிடமிக் அப்படின்னா ஒரு ஏரியாலயோ ஒரு கண்ட்ரிலயோ ஒரு டிசீஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை எபிடமிக்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு, மலேரியா இந்த மாதிரி இதாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம எபிடமிக்னு சொல்லுவோம். இதே இது நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கோவிட், அப்ப அதை வந்து நம்ம பேண்டமிக்னு சொல்லுவோம். சோ இது இந்த நான் கம்யூனிகல் டிசீசஸ் எல்லாம் எதுக்கு வழிவகுக்குது? இன்ச்சிங் their way up to epidemic proportions in India. சோ நம்ம இந்தியாக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுற இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. சோ அது வந்து எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸா கூட்டுது. அதாவது ப்ரொபோர்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷனா இவ்வளோன்னு, ப்ரொபோர்ஷன்னா அந்த அளவை குறிக்குது. அப்ப அந்த அளவு அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கான அளவை கூட்டுது, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கு அப்படின்றாங்க. தி பெட்டிஷனர், பெட்டிஷன் போட்டிருக்கவங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க? இப்ப யாரோ ஒருத்தவங்க ஃபைல் பண்ணிருக்க போய் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒரு FSSAI மேல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா? அப்ப யார் அந்த பெட்டிஷனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான், the NGO 3S and other and our ஹெல்த் சொசைட்டி. இவங்க தான் வந்து பெட்டிஷனரா இருக்காங்க. இவங்க informed the court. கோர்ட்டுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா that such disclosures தான் என்னது, ரிவீல் பண்றது, ரிவீலிங். எதை ரிவீல் பண்றாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் மேல வார்னிங் லேபிள் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, இவ்வளவுலாம் ஆட் பண்ணிருக்கோம், அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேக்கேஜ்ல இப்படி ஃப்ரண்ட்ல பெருசா வார்னிங் மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணீங்க, ரிவீல் பண்ணீங்கன்னா such disclosures would enable. அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் the petitioner, ஓகேவா, இவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, informed verb, the court object முடிஞ்சிருச்சு. that என்ன இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா that such disclosures. ஓகே, இங்க thatன்றது கன்ஜங்ஷனா இருக்கு, ஏன்னா இது ரெண்டையும் இணைக்குது, கனெக்ட் பண்ணுது, அதனால கன்ஜங்ஷனா இருக்கு. such disclosures இந்த மாதிரியான ரிவீலிங் டிஸ்க்ளோசர்ஸ். அப்ப இது சப்ஜெக்ட், would enable verb, would helping verb, இது மெயின் verb, enable consumers object. ஓகே, திருப்பி அது மெயின் verb முடிஞ்சிருச்சு. அப்ப இது நான் ஃபைனைட் verb. to make informed decisions ஒண்ணும் இல்ல, அந்த டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறது வந்து வித் கம்ப்ளீட் நாலேஜோட எடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஐ ஹேவன்ட் இன்ஃபார்ம்ட் அபவுட் த இஷ்யூ, எனக்கு அந்த இஷ்யூ பத்தி தெரியல, யாரும் சொல்லல, அதை பத்தின புரிதல் இல்ல. சோ அத புரிதலை குறிக்கக்கூடியது, அதை பத்தின நாலேஜ் குறிக்கக்கூடியது தான் இன்ஃபார்ம்டுன்ற அட்ஜெக்டிவ். இங்க டெசிஷன்ன்றது நவுன், அதற்கான அட்ஜெக்டிவா இருக்கு, அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவா இருக்கு. அப்ப இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா அந்த டெசிஷன் எப்படிப்பட்ட டெசிஷனா இருக்கும் அப்படி என்றால், டிஸ்க்ளோஸ் பண்ணோம்னா, அந்த வார்னிங்ல சொல்லிட்டோம்னா, அந்த டெசிஷன் வந்து அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து அதை பத்தின ஃபுல் நாலேஜோட, கம்ப்ளீட் நாலேஜோட டெசிஷன் எடுப்பாங்க, அதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் could help with stemming the tide of rising deaths. இது சூப்பரான ஒரு ஃப்ரேஸ். இது அடுத்து நீங்க எங்கேயாவது பேசுறப்ப கூட இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டெம்மிங் த டைட். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேடா நடக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். எதை கண்ட்ரோல் பண்ணும்? ஆஃப் ரைசிங் டெத்ஸ் டியூ டு டயபெட்டிக்ஸ் அண்ட் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ். எயில்மெண்ட்ஸ் அப்படின்னா இல்னஸ், ஓகேவா, இல்னஸ், டிசீசஸ், இது எல்லாத்தையுமே குறிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஹியர். அடுத்த பேசேஜ். Earlier, the court had directed an expert committee to suggest amendments. Okay. Earlier, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணிருக்கு, ஆர்டர் பண்ணிருக்கு, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும். எதுக்கு அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸை சஜஸ்ட் பண்றதுக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இதுல கொண்டு வரும் அப்படின்றத சஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும். to existing
regulations. ஆல்ரெடி இப்ப ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங்லேயே பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒழுங்குமுறை பண்ணியிருக்காங்க. பட் அதுலயுமே நிறைய சேஞ்சஸ் வேணும். அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டு இம்ப்ளிமெண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது இந்த பேக்கேஜோட ஃப்ரண்ட்லயே வந்து லேபிளிங் வேணும். ஹவவர் இருந்த போதிலும் இது ஒரு கனெக்டர். ஓகே, இருந்த போதிலும் the bench later expressed, அந்த ஜட்ஜ் பெஞ்ச் இருக்காங்கல்ல அவங்க லேட்டர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா டேஷ், இந்த டேஷ்ல வந்து ஆப்ஷன் 3 இதுல என்ன வரணும்ன்றத நீங்க தான் போடணும். பட் என்ன வரணும்ன்றது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது அடுத்தடுத்தது படிக்கணும். இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். சரி பாப்போம். Dash at the regulator compliance report. Okay, regulator யாரு? FSSAI. ஓகேவா? அவங்களுடைய compliance report. Compliance தான் என்னது? அதுக்கு obey பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றது மாதிரி. இப்ப comply அப்படின்னா you should comply. obey பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றது. அதாவது அந்த FSSAIயோட compliance report. சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்ற அந்த ரிப்போர்ட். ஓகே, comma noting the lack of positive outcomes. பட் அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா அதாவது அவங்க எதை நோட் பண்றாங்கன்னா பாசிட்டிவ் அவுட்கம் இல்லன்றத சுப்ரீம் கோர்ட் நோட் பண்றாங்க. சரியா? அப்ப இது ஒரு நெகட்டிவான கேஸ். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் பெஞ்ச் லேட்டர் எக்ஸ்பிரஸ் என்ன அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பாசிட்டிவான அவுட்கம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு நெகட்டிவான வேர்ட் தான் வரணும். கரெக்டா? ஓகே, அப்ப இங்க என்னென்ன நெகட்டிவ்? சாட்டிஸ்பாக்சன்ன்றது நெகட்டிவான வேர்டா? நோ, இட்ஸ் a பாசிட்டிவ் வேர்ட். இன்டிஃபரன்ஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் she shows indifference to the beggar. அதாவது அந்த கண்டு காணாம இருக்கிறது, எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது, அது பெருசா வந்து நாட்டம் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அதான் இன்டிஃபரன்ஸ்ன்றது. அப்ப இந்த இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவான வேர்டு வரணும்னு. அப்ரூவல் பாசிட்டிவான வேர்டு, அப்ப இதுவும் வராது. அன்ஹாப்பினஸ் அஃப்கோர்ஸ். அப்ப பெஞ்ச் வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஏன்னா நாங்க ஆல்ரெடி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம், ஆனா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. So this will be the right answer. Excitement is a positive word, so that would not be the right answer. அடுத்தது, okay, the lack of positive outcomes புரிஞ்சிருச்சு. one major point of dash. அப்ப எனக்கு இங்க ஒரு நவுன் வரணும். கரெக்டா? ஏன்னா ஆஃப் இருக்கு. ஆஃப் ப்ரப்போசிஷன் வந்துச்சுன்னா அது பக்கத்துல நவுனோ ஜெரண்டோ வரும். கரெக்டா? சோ நவுன் MENT நவுன், ION நவுன், ஹார்மனினா ஒத்துமை நவுன், எல்லாமே ANCல முடிஞ்சிருக்கு. இதுவும் நவுன். அப்ப இதை வச்சு நம்மளால பண்ண முடியாது. மீனிங்கை வச்சுதான் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். ஓகே, மேஜர் பாயிண்ட் ஆஃப் டேஷ் between the regulator and the petitioner was the proposal to introduce an indigenous nutrition rating model. Okay, அதாவது regulator FSSAI அவங்களும் petitioner ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா கேஸ், அந்த NGO 3 something அவங்களும் அவர் ஹெல்த் சொசைட்டி அவங்க தான் petitioner. அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில என்னன்னா between the regulator and the petitioner was the proposal. Okay, ஒரு proposal, ஒரு plan proposal to introduce ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இண்டிஜினஸ் உள்நாட்டிலேயே நியூட்ரிஷன் ட்ராக்கிங் மாடல். நம்ம யாரும் வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து அதை இங்க இன்கார்பரேட் பண்ணாம நம்மளுக்குன்னு ஒரு நியூட்ரிஷன் ரேங்கிங் மாடல் போடணும். விச்ன்றது இதை குறிக்குது, விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இந்த நியூட்ரிஷன் ரேட்டிங் மாடலை குறிக்குது. The petitioner argued was not aligned with globally accepted standards. Okay, so இத பத்தி பெட்டிஷனர் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா சோ இது வந்து குளோபலா அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபைன். இப்ப ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட் ஆஃப் டேஷ் பிட்வீன் த ரெகுலேட்டர். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துல ரெகுலேட்டரும் பெட்டிஷனரும் ஒத்து போல. ஏன்னா இந்த நியூட்ரிஷன் ரேட்டிங் மாடல், இந்த உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் ரெகுலேட்டிங் மாடல் இருக்குல்ல, அது ப்ராப்ளி FSSAIயோட தான் இருக்கலாம். சோ அவங்களோடதான் தான் இருக்கும். சோ அது வந்து பெட்டிஷனர் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா அது குளோபலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லைன்னு ஆர்கியூ பண்றாரு. அப்ப இது வந்து என்ன, இந்த வார்த்தை என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன், அக்ரிமெண்டா
இல்ல, அவங்க ரெண்டு பேரும் டிஸ்அக்ரி பண்றாங்க. கரெக்டா? டிஸ்அக்ரிமெண்ட். எதுல அவங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு? இந்த நியூட்ரிஷன் ரேட்டிங் மாடல்ல பெட்டிஷனர் எனக்கு ஒத்து போலன்னு சொல்றாரு. அப்ப அது அக்ரிமெண்ட் கிடையாது. கோஆர்டினேஷன், ஒத்துமை இல்ல. கன்டென்ஷன், பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன், ஒரு கருத்து வேறுபாடு. கன்டென்ஷன் அப்படின்றதுதான் கருத்து வேறுபாடு. சோ மேஜர் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் ரெகுலேட்டர் அண்ட் பெட்டிஷனர், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, உள்நாட்டுக்கான, அதாவது நமக்கான நியூட்ரிஷன் ரேட்டிங் மாடல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனர் ஆர்கியூ பண்றாரு. திஸ் வுட் பி த ரைட் ஆன்சர். ஹார்மோனினாலும் ஒத்துமை, கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்பதான் சொன்னேன் ஒத்து போறது, obeying the rules, following the rules அப்படின்ற மீனிங். அப்ப இதுவும் வராது. So non-communicable diseases have already swept across the country with millions suffering from diabetes and pre-diabetes. Okay, non-communicable diseases வந்து already swept across the country, அதாவது அடிச்சிட்டு போறது. Okay, across the country. எப்போலாம் சம்திங் that covers the nation completely, ஒரு ஸ்ட்ரீட், ஒரு கண்ட்ரிய, இந்த மாதிரி வந்து ஃபுல்லா அது கவர் பண்ணுதுன்னா அப்போலாம் you can use the preposition across. Okay, with millions வந்து diabetes and pre-diabetesல சஃபர் ஆகுறாங்க. Introducing front of package labeling is இது வந்து essential part of establishing a what? Front of package labeling வந்து கொண்டு வரது essential பார்ட்டா இருக்கு. எதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல அப்படின்றது தான் கேக்குறாங்க. ஓகே, so first break of care. நோ, அவங்க கேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதுல இருந்து பிரேக் வேணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. டிஸ்ரப்ஷன்னா ஒரு நாளா போயிட்டு இருக்கிற இடத்துல அது டிஸ்ரப்ட் ஆகுறது, ஓகே, தடுக்கிறது, அப்ப அது கிடையாது. பாஸ், நிறுத்துறது, அதுவும் கிடையாது. கண்டினியூம் ஆஃப் கேர், சீரீஸ் ஆஃப் கண்டினியூஸ் திங்ஸ். ஸோ கண்டினியூம் ஆஃப் கேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷனுக்கு வழிவகுக்கும். இந்த டிசீசஸ் எல்லாம் வராம ப்ரிவென்ஷனுக்கு வழிவகுக்கக்கூடியது நம்ம கண்டினியூஸா வந்து கேர், நம்ம மக்களுக்கு கேர் பண்றோம். அப்ப அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள், ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள் வந்து வேணும். அந்த கேரை என்ன பண்ணணும்? கண்டினியூ. சோ ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் ரைட். பேரியர் அப்படின்றது தடங்கள், அப்ப அதுவும் கிடையாது. ரைட். சோ அடுத்து வேற பாருங்க. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், there is adequate evidence linking to the additives to non-communicable diseases such as diabetes and hypertension, which are reaching dash proportions. Already பார்த்தோம். Yes, of course, epidemic proportions. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஒரு கண்ட்ரிலயோ ஒரு பர்டிகுலர் ஏரியாலயோ அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா that is epidemic, related to epidemic, right? So epidemic proportion, right? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா that such disclosures would enable consumers to make dash decisions. இதான் பார்த்தோம். என்ன மாதிரியான decisions? எஸ், அவங்களுக்கு அதுல நாலேஜ் வேணும். அந்த நாலேஜோட எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ். அப்போ நாலேஜோட எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்னா அது இன்ஃபார்ம்டா, அன்இன்ஃபார்ம்டா? ஆஃப் கோர்ஸ் இன்ஃபார்ம்ட். ரேண்டம் எதேச்சும் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்லாம் இல்ல, கேஷுவலா எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் இல்ல. சோ இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எப்போ அப்படின்னா நம்ம அதுக்கான வார்னிங்க வைக்கிறப்ப அவங்க அதற்கான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும், அதோடு கூட அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கலாம். சோ இப்ப உங்களுக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த பேரஜம்பிள். இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆஃப்டர் த செஷன் காமெண்ட் பாக்ஸ்ல போட போறீங்க. இது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. கரெக்டா பார்த்ததுல இருந்து தான் இப்ப உங்களுக்கு பேரஜம்பிள் வந்திருக்கு. சோ இது எந்த சீக்வன்ஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் கரெக்ட் ஆன்சரை பின் பண்றேன். ரைட். So this is your question of the day and session எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு கண்டினியூஸா கண்டிப்பா நான் 10 days கொண்டு வருவேன். அண்ட் அடுத்தடுத்து அதை எப்படி இவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவால்வ் ஆகுமா அதுபடி நம்ம அப்படியே போலாம். So this is your first editorial session and how was the session அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னைக்கு நம்ம எரர் ஸ்பாட்டிங் எதுவும் பார்க்கல, பட் அடுத்தடுத்த செஷன்ல எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், கனெக்டர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.